வணக்கம். போகர் 7000 பாடல் 26. இருப்பான மூலத்தில் கணேசன் பாதம் இருத்தியே வாசியை நீ அதற்குள் மூட்டு. தருப்பான பிராணய தவறிற்றானால் தம்பிட்டு வரவழைத்து தளற்றில் ரேசி. குருப்பான மாத்திரை தானேற வேற குறிக்கோள் எல்லாம் குறிப்பாக அறிவில் தோன்றும். மறுப்பான வாசியது நழுவிற்றானால் மனிதனல்ல மாட்டென்ற வார்த்தையாமே. மூலம் என்பது மூலாதார சக்கரம். அங்கே இருப்பது கணேசன் பாதம் என்று கூறுவது மூலாதாரத்தில் இருக்கும் தெய்வீக சக்தியை சூட்டுகிறது. வாசியை அதற்குள்ளே மூட்டு என்பது மூச்சையை வெளியே சிதறவிடாமல் மூலாதாரத்தில் நிலைநிறுத்த வேண்டும். யோகத்தில் மனமும் மூச்சும் கீழ் மூலத்தில் ஒன்றுபட வேண்டும் என்பதை கூறுகிறது. பிராணாயாமம் தவறாமல் ஒழுங்காக செய்ய வேண்டும். தம்பித்து என்பது மூச்சை அடக்கி மீண்டும் நிதானமாக நடத்துவது, அதாவது கும்பகம். தளத்தில் ரேகி என்பது சக்கர நிலைகளில் பிராண சக்தியை ஏற்றி செலுத்துவது. மாத்திரை என்பது மூச்சின் கால அளவு. குருவின் முறைப்படி சரியான அளவு பிராணாயாமம் நடத்துதல் யோகத்தின் பல அனுபவங்கள் தோன்றும். இவை எல்லாம் யோக முன்னேற்றத்தின் குறிக்கல். வாசி நழுவுதல் என்பது மூச்சும் மனமும் கட்டுப்பாட்டின்றி புலன்களில் ஓடுவது. யோக நெறியை இழந்து வெறும் இன்ப ஆசைகளில் வாழ்ந்தால் மனித பிறவியின் உயர்ந்த பயன் இழக்கப்படுகிறது என்று சித்தர் எச்சரிக்கிறார். நன்றி.